Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஸ்னோ ப்ளஸ் பிளிங்க் எஃபெக்ட் அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அலைட் மோஷன் ஆப் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு 4:5 ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்ததும் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஷேப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமில் ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். தென் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு 7 செகண்ட்ஸ் வச்சு காமிக்கிறேன். ஓகே, ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணியாச்சு. நம்ம அப்புறமேட்டுக்காக வந்துட்டு கலர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன இமேஜ் வச்சுட்டு அந்த மாதிரி ஸ்னோ எஃபெக்ட் வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதையும் வந்துட்டு எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒரு ஸ்னோ டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்னோ டெம்ப்ளேட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட்டையும் வந்துட்டு எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ஸ்னோ வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த ஃபேஸில் வந்துட்டு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து தெரியணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கூட இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும், அதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மாஸ்க் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு மாஸ்க்குன்ட்டு அகைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது அந்த இமேஜையும் அந்த ஸ்னோ டெம்ப்ளேட்டையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும். தென் அந்த குரூப்பில் போயிட்டு எடிட் குரூப் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த இமேஜை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து தெரிகிற மாதிரி. தென் இமேஜ் வந்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சைஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது அகைன் இதே மாதிரியே வந்துட்டு இன்னொரு இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதே ப்ரொசீஜர்லேயே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அகைன் வந்துட்டு அந்த ஸ்னோ டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நம்ம வீடியோவோட எண்ட் வரைக்கும் அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு அந்த ஸ்னோவோட சைஸை வந்துட்டு கரெக்டாக அந்த ஃபேஸில் படுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதோட டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு மாஸ்கில் போயிட்டு மாஸ்க் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இது குரூப் ஆகிடும். இதையும் வந்துட்டு எதனா சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஓகே. இதை வந்துட்டு கரெக்டாக வந்து இந்த சைடில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. அப்படின்னா இந்த இமேஜுக்கு வந்துட்டு கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியே அந்த ரெக்டாங்கிள் கலர் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இமேஜுக்கு வந்துட்டு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த குரூப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ ஆர்ஜிபி கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ட்ராஸ்ட் வந்துட்டு கரெக்டாக வந்து ஒரு 30ல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கொஞ்சம் கலரிங்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம எல்லா வீடியோவில் பார்க்குறது தான். சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸோட கலரை வந்து கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு 20ல் வச்சுருக்கேன். வைப்ரன்ஸ் வந்துட்டு 1.44. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கலர்லாம் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அகைன் நம்ம செகண்ட் இமேஜ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ இப்போ வந்துட்டு குரூப் 2ல் போயிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போது இந்த ஃபேஸில் இருக்க கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெக்டாங்கிள் கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கிளிக் பண்ணிட்டு கலரில் போயிட்டு இப்போ வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த கலர் செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கலர் வந்துட்டு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த கலர் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து சாங் வந்து மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு கரெக்டாக வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேனோ அந்த அளவுக்கு வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரியா கிரியேஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து 2 டெக்ஸ்ட் அனிமேஷனாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அனிமேஷனுக்கு வந்துட்டு ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. இதோட சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. 36ல் செட் பண்ணியிருக்கேன். அதோட கலர் வந்து ஒயிட் கலர் இந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கலாம். இதையும் வந்துட்டு எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். தென் அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ மூவ் அண்ட் ட்ரான்ஸில் போய்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு. அகைன் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு 2 லிரிக்ஸ் வந்துட்டு நம்ம மேக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அகைன் வந்துட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் சப்ஸ்கிரைப் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. இதுக்கு வந்துட்டு வேறு ஃபாண்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபாண்ட்டோட லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இதோட சைஸ் வந்துட்டு நம்ம கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு 14ல் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு இதோட கலரையும் வந்துட்டு ஒயிட் கலரில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு சென்டராக இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தென் இதோட அலைன்மெண்ட்டையும் வந்துட்டு சென்டர் அலைன்மெண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸில் போயிட்டு சென்டராக வந்து செட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். தென் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு லிரிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்து கேப் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்துட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட்டு ஸ்பேஸிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு வர்றதுக்காக தான் இந்த எஃபர்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். தென் கீ ஃப்ரேம்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அந்த லெட்டர் ஸ்பேஸிங் இருக்கும், அது வந்து 0ல் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஒரு 50ல் வச்சா வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு 40 கிட்ட வைங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு லிரிக்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை புக் மார்க் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த புக் மார்க் இருக்க இடத்துல இந்த மாதிரி சென்டராக வந்துட்டு 3rd ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்துட்டு ஒரே லிரிக்ஸ் வந்துட்டு 2 வேர்டு அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 2 வேர்டும் வந்துட்டு உங்களுக்கு ஒரே டைமில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதே மாதிரியே வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேர்டு முடிஞ்சுதான் ஒரு வேர்டு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு செகண்ட் லிரிக்ஸ் வந்துட்டு நம்ம முன்னாடி வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கட் பண்ணிங்க அப்படின்னா போய்டும். ஸோ தென் ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வேர்டு வந்துட்டு உங்களுக்கு வர்றப்ப இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் லிரிக்ஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது லிரிக்ஸில் ஃபஸ்ட்டு வேர்டை நீங்கள் வந்து கூகுள்லேருந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கூகுள்லேருந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போகலாம். போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட்டில் வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதோட மிடில் பாயிண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டில் இருக்கிறது ஒன்றும் பண்ண வேண்டாம். மிடில் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு 100ல் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஆல்ஃபா அப்படின்னு இருக்கும், அது வந்து 0ல் இருக்கும். அதை வந்து கரெக்டாக வந்து -1ல் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சீட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட்டில் வந்துட்டு எங்கே கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்களோ அதே பிளேஸ்லேயே வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரேண்டம் ஆர்டர்ன்றதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அதே பிளேஸ்லேயே வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து ஒரு 1ல் வைங்க. அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு நமக்கு பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும்.
ஸோ உங்களுக்கு வேணுன்ற அளவு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கரெக்டாக 1ல் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து பிளிங்க் ஆகிட்டு வரும். ஓகே, அவ்வளோதான் வந்துட்டு ரொம்பவே ஈஸியான ஒரு எஃபர்ட் தான். இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு செகண்டாக வர வேர்டுக்கும், அதாவது செகண்டில் வர லிரிக்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு அதுக்கப்புறமா செகண்ட் லைன் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எஃபர்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் வந்து லிரிக்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு செகண்ட் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் மாற்றிக்கணும் இல்லையா? ஸோ இதை வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்துட்டு என்னோட இன்ஸ்டாவோட ஐடி வந்து நம்ம போட்டுக்கிறேன். ஓகேவா? Riya Creation அப்படின்ட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் லென்த்தியாக வந்து லிரிக்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் வந்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக செட் ஆகிடும். தென் வந்து செகண்ட் லிரிக்ஸ்க்கு வந்துட்டு நான் ஃபாலோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, டைப் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா லிரிக்ஸ்க்குமே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லிரிக்ஸ் வந்துட்டு எஃபர்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து எண்ட் வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இதை வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டனில் போய் ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷனை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகே, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்தா அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன், அந்த ஸ்னோ எஃபர்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.